இந்தியன் பிராண்டான Micromax இன்னைக்கு IN 2B அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோன் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய IN 1B அப்படிங்கிற ஒரு மொபைல் ஃபோனுக்கு சக்சஸரா தான் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் IN 1B ல இருந்து என்னெல்லாம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னெல்லாம் டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, அது போக இந்த மொபைல் வர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். IN 1B வாங்கலாமா இல்ல IN 2B வாங்கலாமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். சோ IN 1B IN 2B இது ரெண்டுக்குமே டீடைல்டான ஒரு கம்பேரிசன் வீடியோ வேணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா இந்த ரெண்டு மொபைலுமே ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் டீடைல்டா கம்பேர் பண்ணி ஒரு டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட முயற்சி பண்றேன். இப்போ வந்து IN 2B யோட அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருவோம். IN 1B யோட பாக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இங்க ரியர்ல போட்டதை இங்க ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. We are in India, how about you அப்படிங்கறத ரியர்ல இருந்தது அத முன்னாடி கொண்டு வந்து இங்க தேசிய கொடி கலர்லாம் ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. நாங்க இந்தியன் பிராண்ட் அப்படிங்கறத ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் கீழ அதோட பிராண்ட் நேம் அதெல்லாம் போட்டுருக்காங்க. பின்னாடி முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இங்க 4+64 அப்படின்னு ஸ்டோரேஜ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குது 4GB RAM. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா மேலேயே மொபைல் கொடுத்திருக்காங்க. அதை எடுத்து அப்படியே பக்கத்துல வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா இன்னொரு பொட்டி மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸை ஓபன் பண்ணா அதுக்குள்ள சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அதுக்கு அப்புறம் உள்ள யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்திருக்காங்க. இங்க TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய பிராண்ட் வந்து இத ஆஃபர் பண்ண மாட்டாங்க. பட் இவங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து தனியா வந்துருது. ஒரு சில பிராண்ட் வந்து ஒட்டி கொடுத்துருவாங்க. இங்க ஒரு சில பிராண்ட் வந்து தனியா கொடுப்பாங்க. இத நாம தான் ஒட்டிக்கிடணும். அதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தா அப்படினா இங்க 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. டைப் C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்குது. வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலை பத்தி டீடைலா பார்ப்போம். முதல்ல பிசிக்கல் பிளேஸ்மென்ட் அப்படினு பார்த்தா டாப்ல வந்து எதுவுமே கொடுக்கல. இங்க ரைட் சைடுல வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அது கீழ வந்து பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்து அப்படினா இங்க 3.5 mm ஜாக் இருக்குது. மைக் இருக்குது. சார்ஜிங் போர்ட் டைப் C சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்து அப்படினா இங்க சிம் ஸ்லாட் இருக்குது. டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா IN 1B ல பார்த்தா அப்படினா கூகுள் அசிஸ்டன்ட்டை யூஸ் பண்றதுக்காகவே ஒரு டெடிகேட்டட் கீ வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த கீ வந்து இந்த மொபைல்ல மிஸ் ஆகுது. அதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் பார்த்தா அப்படினா IN 1B ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரியர்ல வந்து ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல கொடுத்திருந்திருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அப்புறம் இங்க டிசைன் அப்படினு பாக்கும்போது இந்த டிசைனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். Realme மொபைல்ஸ்ல நிறைய பார்த்திருப்பீங்க. ஒருவேளை என்ன மாடல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுல ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கேமரா கொடுத்து இங்க ஒரு லைன் மாதிரி கொடுத்து கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் வந்து காமிச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் கீழ வந்து IN அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரியர்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சில பிராண்ட் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் Micromax வந்து அதை தவறாம கொடுத்துறாங்க. இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. நம்ம கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ள மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுது. அந்த அளவுக்கு ஸ்பீடா ஒர்க் பண்ணுது. அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே அப்படின்னு வந்தோம்னா இங்க 6.52 inch IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான். 20:9 aspect ரேஷியோல இந்த டிஸ்ப்ளே ஒர்க் ஆகுது. 400 nits பிரைட்னஸ் இருக்குது. இந்த டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா IN 1B ல என்ன மாதிரி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே தான். டிஸ்ப்ளே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. இன்டோர்ல பாக்குறீங்க அப்படினா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருக்குது. வீடியோ பார்க்கிறதுக்கும் நல்லாவே இருக்குது. HD+ டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவுட்டோர்ல நீங்க சன்லைட்ல பாக்குறீங்க அப்படினா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் இருக்காது. அடுத்ததா இந்த மொபைல்ல ரொம்ப ஹைலைட் பண்ற விஷயம் என்ன இதோட ப்ராசஸர். இங்க வந்து ஒரு புதுசா ஒரு டிஃபரண்டான ஒரு ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இங்க யூனிசாக் T610 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. யூனிசாக் ப்ராசஸரா அது நல்லாவே இருக்காதே, அது பெர்ஃபார்மன்ஸே இருக்காதே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. IN 1B ல இருந்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே அப்கிரேட் பண்றாங்க. ஒரு 30 to 40% வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்கிரேட் பண்ண ஒரு ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 12nm ப்ராசஸர். இங்க கோர் அப்படின்னு பார்க்கும்போது Cortex A75 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான 2 கோர் கொடுத்திருக்காங்க. 1.8 GHz ஸ்பீட்ல ரன் ஆகுது. அதுக்கு அப்புறம் Cortex A55 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான கோர் வந்து 6 கோர் கொடுத்திருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ப்ராசஸர்ல G35 ஓட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம செக் பண்ணும்போது 1,88,000 இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்தது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டத்தட்ட G70க்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்குது. பிராண்ட் வந்து G85க்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்மன்ஸ் வராது. G70க்கு ஈக்குவலா இல்ல அதோட கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ப்ராசஸர் கொடுக்கும். இதில் நம்ம கேம் விளையாண்டு செக் பண்ணப்போ ஓரளவு ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. லோ கிராஃபிக்ஸ்ல நம்மளால விளையாண்டுக்க முடியுது. ஃப்ரீ ஃபயர் வந்து இதில் நல்லாவே விளையாட முடியுது. ஏன்னா இங்க 4GB RAM வந்து ரொம்பவே பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்துட்டு வரதுனால ஓரளவு லாக் இல்லாம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குது இந்த ப்ராசஸர்ல. அடுத்ததான் இந்த மொபைல்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இங்க லேட்டஸ்டான Android 11ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. Android 11 தான எல்லா மொபைலுமே வருது. இதுல என்ன ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பியூரான ஸ்டாக் Androidல கொண்டு வராங்க. நீங்க மத்த மொபைல்லாம் வாங்கும்போது அங்க ஹெவியான ஒரு ஸ்கின் போட்டு
கொடுத்துருவாங்க. அது போக தேவையில்லாம நிறைய ஆப்பை வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளூடூத் எக்கச்சக்கமா இருக்கும். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த மொபைல் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்புமே ஒன்று கூட கிடையாது. நீங்க மோட்டோரோலால போனீங்கன்னா கூட பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னாலுமே ஒரு சில ப்ளூடூத் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டா வரும். பட் இந்த மொபைல அந்த மாதிரி ஒரு ஆப் கூட ப்ரீ இன்ஸ்டால்டா வரல. ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல என்ன இருக்குதோ அந்த ஆப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமும் இதுல கிடையவே கிடையாது. இங்க பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்திருக்கிறதுனால 64 ஜிபில நமக்கு 53 ஜிபி வரைக்கும் அவைலபிளா இருக்கு. மத்த மொபைல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா 46 to 48 49 அந்த அளவுக்கு தான் அவைலபிள் இருக்கும் ஸ்டோரேஜ். பட் இதுல பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ப்ளூடூத்லாம் இல்லாதனால நமக்கு ஸ்டோரேஜும் அதிகமா கிடைக்குது. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க கொண்டு வர பிரைஸ் செக்மென்ட்க்கு பெரும்பாலும் எந்த பிராண்டுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்கிறது இல்ல. பட் மைக்ரோமேக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு யூனிக்கான பிராண்டா தெரிஞ்சிருப்பாங்க. பட் ஆஃபர் பண்ணல. இங்க 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. அட்லீஸ்ட் இவங்க கேமரை டார்கெட் பண்ணி லான்ச் பண்றதுனால இங்க பேட்டரி கெபாசிட்டி ஒரு 6000 mAh அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதையும் 5000 mAh அப்படிங்கிற இன் 1B ல இருந்த மாதிரியே தான் இதுல கொடுத்திருக்காங்க. அடுத்து இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. இன் 1B ல இருந்து எல்லா விஷயமே அதுல இருக்கிறது கொடுத்திருக்காங்க, இல்ல அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க கம்ப்ளீட்டா டவுன்கிரேட் தான் பண்ணிருக்காங்க. இங்க ரியர்ல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல 2 கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் 1B ல இல்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்க. இங்க வந்து மேனுவலா நம்ம எடுக்கிற மாதிரி ப்ரோ ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டர்வல், டைம் லாப்ஸ், ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. QR கோட் இந்த மாதிரி நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க மோஷன் போட்டோ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அதை ஆன் பண்ணி எடுக்கும்போது மூவிங்ல இருக்கிறதையும் நம்மளால நல்லா போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. ஆனா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போட்டோ வந்து ரொம்ப ஓவரா எக்ஸ்போஷரா இருக்குது. அதனால வெள்ளையர் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டோ தெரியுது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரிஜினலான கலர் வந்து இங்க கிடைக்கல. டெம்பரேச்சரும் கம்மியா தான் இருக்குது. சோ போட்டோ குவாலிட்டி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணல. இருந்தாலும் ரியர் கேமரால அந்த AI சீன் டிடெக்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம என்ன போட்டோ எடுக்கிறோமோ அதை வந்து பெட்டர் பண்ணி கொடுக்குது. ஆனா அந்த போட்டோ வந்து ஓவர் எக்ஸ்போஷர், இங்க ஷார்ப்னஸ் கிடைக்காதனால போட்டோ வந்து அந்த அளவுக்கு பெட்டரா தெரியல. ஆனா இன் 1B விட இங்க வந்து நம்மளால வைடா வந்து போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இன் 1B ல ஒரு எக்ஸலன்ட்டான போட்டோ குவாலிட்டி இருந்தது. அந்த பிரைஸ் செக்மென்ட்லயே அதுல தான் பெஸ்டான கேமரா அப்படின்னு சொல்லுவேன். பட் இதுல 5 மெகாபிக்சல், அங்க வந்து 8 மெகாபிக்சல் டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. போட்டோ குவாலிட்டி சுத்தமா நல்லா இல்ல. நீங்க அவுட்டோர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கூட, நல்ல லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஷார்ப்பான ஒரு டீடைல்டான போட்டோஸ் வந்து கிடைக்கல. ஒரு வலுவலுன்னு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ தான் கிடைக்குது. அதுவும் நீங்க இன்டோர்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நாய்ஸியா இருக்குது. போட்டோ வந்து நல்லாவே இல்ல. சோ ஓவராலா இன் 1B ல ஒரு பெஸ்டான கேமரா பேக் இருந்தது. ஃபீச்சர்ஸ் கம்மியா இருந்தாலுமே அது நல்லா இருந்தது. ஆனா இங்க ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. ஆனா ஆப்டிமைசேஷன் அந்த அளவுக்கு நல்லா பண்ணாம கேமரா வந்து ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் இங்க வந்து இருக்குது. சோ ஓவராலா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா இங்க 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்றாங்க. 4+64 6+64 அப்படிங்கிற மாதிரி 2 வேரியன்ட் வந்து எடுத்துட்டு வராங்க. முக்கியமா இங்க கேமர்ஸை டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வரதுனால தான் இங்க 6+64 அப்படிங்கறத ரொம்ப கம்மியான பிரைஸ்ல எடுத்துட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு எனக்கு இந்த மொபைலோட பிரைஸ் வந்து தெரியாது. நான் எம்பார்கோல வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வருவாங்க. இன் 1B இருந்த அதே பிரைஸ் செக்மென்ட்க்கு அதோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸோட இந்த மொபைல் வருது. 6+64 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சோ 9000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட 6GB RAM மொபைல் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். நீங்க 8000 ரூபாய்க்கு பார்த்தா கூட இன் 1B ஒரு நான் கேமர்ஸ்க்கு ஒரு பெஸ்டான மொபைலா இருக்கும். வேற எந்த மொபைலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட 8000 ரூபாய்க்கு 4+64 வேற யாருமே சேல் பண்ணல. அதே மாதிரி இது கொண்டு வந்தாலும் 8000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட 4+64 வேற எந்த பிராண்ட்லயுமே இப்போதைக்கு அவைலபிளா இல்ல. சோ அந்த விதத்துல இந்த மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கும். கேமராவை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கணும். சோ கேமர்ஸா ட்ரை பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த மொபைலை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இதோட பிரைஸ் அதிகமா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட மைக்ரோமேக்ஸ் இன் 1 மொபைல் வந்து 10000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்குது. 9500 ரூபாய் வரை கூட நிறைய டைம் வந்து சேல் பண்றாங்க. அது வந்து இதோட எல்லா விதத்திலுமே பெஸ்டான மொபைல். சோ நீங்க அதவே வாங்கிட்டு போயிடலாம். சோ மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த இன் 2B மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் நல்ல மொபைல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன் 1B ல இருந்து நல்லா அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம், இல்ல இன்னும் பிரைஸ் வந்து கம்மியா கொண்டு வந்திருக்கலாம். இந்த மொபைல் லான்ச் பண்ணப்ப பிரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல பிரைஸ் வந்து அப்டேட் பண்ணிருப்பேன். சோ அந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒபினியனை மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரெஸ்டிங்கான புது மொபைல்ஸ் அப்புறம் கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக் படீஸை மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்குமே இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.
டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.